ராம் பிரசாத் மனோகர் ஐஏஎஸ் பெங்களூரு குடிநீர் வடிகள் வாரியத்தின் தலைவராக இருக்கிறேன். தற்போது எனது 45 வருட அனுபவ வாழ்க்கையை ஒரு சிறிய புத்தகமாக கருவிலிருந்து கலெக்டர் வரை என்ற புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன். இந்த புத்தகத்தின் மூலம் நமது இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் வழிகாட்ட வேண்டும், அவர்களும் கூட வாழ்விலே மேலே வர வேண்டும், முன்னேற வேண்டும், வெற்றியாளர்களாக வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த புத்தகத்தை சென்னையிலே விவேகானந்தர் கல்லூரியிலே இன்று அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்தநாள் விழாவின் கொண்டாட்டமாக வெளியிட்டிருக்கிறேன். இந்த புத்தகம் மாணவர்களை சென்றடைய வேண்டும். இளைஞர்கள் தனது பயத்தையும் சுய சந்தேகத்தையும் விட்டு விடாமுயற்சியும் உழைப்போடும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கள். வணக்கம். புத்தகத்தோட விலை 349 ரூபாய் விட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 400 பக்கம் இருக்குது. அது அமேசானில் இன்னும் டிஸ்கவுண்ட்டில் விடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ப்ளஸ் மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, இன்றைக்கி விவேகானந்தா கல்லூரியில் இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் கூட இந்த புத்தகத்தை இலவசமாக கொடுத்துருக்குறோம். மேலும் யாராவது இந்த புத்தகத்தை வாங்கக்கூட பணம் இல்லாத இளைஞர்கள் இருந்தால் கூட அவர்களுக்கும் கூட இலவசமாக கொடுப்பதற்கு நான் முன்வந்திருக்கிறேன். மேலும் இந்த புத்தகத்தை மூலம் வருகின்ற ஒரு வருமானத்தை இளைஞர்களின் கல்வி நலனுக்கும் என்னை போல ஏழை எளிய மாணவர்களின் கல்வி மேம்பாட்டத்திற்கும் பயன்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைஞருக்கு இந்த புத்தகம் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படும்? பொதுவாக வாழ்க்கையில் என்ன ஆகும்னா, நம்ம இருக்கிற நிலைமையில பெரிய ஆளாக முடியாதுன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே ஒரு வாரி தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும். அப்படிப்பட்ட சமயத்தில் தன்னம்பிக்கை இல்லாத சமயத்தில் யாராவது ஒருத்தங்க வழிகாட்ட மாட்டாங்களா, ஏங்கி தவிப்பாங்க. அப்படி வழிகாட்ட அவங்க வீட்டில் படித்தவர்கள் இல்லாவிட்டால், அவர்கள் குடும்பத்தில் யாரும் பெரிய உறவினர்கள் பெரிய பதவி இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஒரு சகோதரனாக நான் வழிகாட்ட எப்போதும் நிற்கிறேன் என்பதை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அந்த வகையில் இந்த புத்தகம் அவர்களுக்கு ஒரு சகோதரனாக வழிகாட்டும் ஒரு முயற்சி. உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகம்? எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்கள் நிறைய இருக்கின்ற. பொதுவாக வள்ளுவர் எழுதிய திருக்குறள் எனக்கு மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகம். மகாகவி பாரதியாரின் கவிதைகள் எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ராமகிருஷ்ண மிஷன் பதிப்பகத்திலிருந்து வெளிவருகின்ற விவேகானந்தா புத்தகங்கள் கூட எனக்கு மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அக்னிச்சிறகுகள் புத்தகம் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதே போலவே சிறுவர் மலர், அம்புலி மாமா போன்ற குழந்தைகள் நாவல்கள் கூட எனது மனதிலே நேர்மறையான எண்ணங்களையும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், படும் கஷ்டங்களை நாம் சவால்களை சாதனைகளாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்கு விதைத்திருக்கின்றன. உங்கள் அடுத்த படிப்பு எதை சார்ந்திருக்கும்? அடுத்த பதிப்பு இளைஞர்களுக்கு தொழில் முன்னேற்றத்தில் எந்த வகையிலே நாம் வெற்றி அடைய முடியும் என்பதை எனது அனுபவத்தின் மூலமாக தெரிவிக்க விரும்புகின்றேன். நன்றி. மேடையில் இருக்கின்ற அனைத்து பொதுமக்களும் அவருடைய பார்வையில் இருக்கின்ற கோணங்களை உங்களுக்கு தெரிவித்தார்கள். இந்த புத்தகத்தை நாம் பார்க்கும்போது இது ஒரு ஆட்டோபயோகிராபி, அதாவது சுயசரிதையா என்ற ஒரு கொஸ்டின் நமக்கு வரலாம். இல்லை, இது ஒரு வாழ்க்கையினுடைய படைப்பு, வாழ்க்கையினுடைய ஒரு அனுபவத்தின் பகிர்வு என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, இது ஒரு வழிகாட்டியாக இருக்கின்ற ஒரு புத்தகம் என்று எடுத்துக்கொள்ளலாமா என்று பல்வேறு சிந்தனைகள் நம் முன்னே ஓடிக்கொண்டிருக்கலாம். ஆனால் என்னுடைய கோணத்திலிருந்து இந்த புத்தகத்தை நான் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால், இந்த புத்தகத்தில் கருவில் இருந்து கலெக்டர் வரை சுமார் 40 வருடங்களின் பாதையை அவருடைய சொந்த கோணத்தில் அவருடைய அனுபவங்களுடைய குறிப்புகள் முகாந்திரம் உங்களிடம் இந்த புத்தகத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியராக டாக்டர் வி. ராம் பிரசாத் மனோகர் அவர்கள். அது இந்த புத்தகத்தினுடைய ஒரு சிறப்பு என்னவென்று நாம் யோசித்து பார்த்தால், ஒரு ஆட்டோபயோகிராபி, ஒரு சுயசரிதையாக இந்த புத்தகத்தை நாம் பார்த்தால், சுயசரிதையிலே ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அதில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு பயோகிராபிக்கும் ஆட்டோபயோகிராபிக்குமே வித்தியாசம் இருக்கு. வேறவங்களை பத்தி நம்ம பாக்குறதுக்கும் நம்மளை பத்தியே நம்ம எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம பத்தி நம்ம எழுதும் போது சில விதமான உண்மைகளை திருச்சி எழுதுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த புத்தகத்தை உள்ளதை உள்ளபடியே எல்லா விவரங்களையும் அவர் உண்மைத்தன்மையோடு ஒரு வெளிப்படையோடு எழுதியிருக்கிறார் என்பதை நான் ஆணித்தரமாக இந்த முன்னே கூறுவதற்கு இஷ்டப்படுகிறேன். ஏன்னு சொன்னா, அந்த புத்தகத்துல என்னை பற்றிய சில குறிப்புகளை எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகத்தை நான் அவருடைய துணைவியாக, வாழ்க்கை துணைவியாக நான் பார்த்தால், அல்லது ஒரு போட்டி தேர்வுக்கு தயாராகின்ற ஒரு மாணவியாக அந்த புத்தகத்தை நான் எதிர்நோக்கினால், இல்ல ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்ற ஒரு பெண்ணினுடைய ஆதங்கத்தில் இருந்து இந்த புத்தகத்தை நான் பார்த்தால், பல கோணங்களில் இந்த புத்தகத்தை ஒரு பெண்ணாக, ஒரு போட்டித் தேர்வாளராக, ஆசிரியரின் மனைவியாக, ஒரு சாதாரண ஒரு சமூகத்தில் இருக்கும் ஒரு அங்கத்தினராகவும் இந்த புத்தகத்தை நாம் பார்த்தால்
ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் பல்வேறு விதமான ஒரு சிந்தனை கருத்தினை நாம் இந்த புத்தகத்திலிருந்து பெற முடியும் என்பதை நான் ஆணித்தரமாக கூற விரும்புகின்றேன். இந்த புத்தகத்தை நாம் அறிவு முகாந்திரமாக படிப்பதை விட இதயத்திலிருந்து படிக்க வேண்டும் என்று ஆசிரியர் அவர்கள் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதயத்தின் மூலமாக படிப்பது என்றால் என்ன? ஒரு அறிவுபூர்வமான விஷயத்தை உணர்வு பூர்வமாக சொல்ல வேண்டும் என்றால் அது மூளையையும் தாண்டி இதயங்களை இணைக்கின்ற ஒரு முயற்சியாக இந்த புத்தகத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே உங்கள் அனைவரும் சார்பாகவும் நான் அவருக்கு வாழ்த்துக்களையும் வழித்தட்டனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பவுமே வாழ்க்கையில் சொல்ற விஷயம், you may fail in your attempt but don't fail to attempt ಅಂತ சொல்லுவேன். நம்மளுடைய அட்டெம்ப்ட் மேபி ஃபெயிலியர், நம்ம அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகல, ஆனா நீங்க பரீட்சையே எழுதல அப்படின்னா 100% ஃபெயிலியர் தான். ஆனா எழுதுனீங்கன்னா 50-50 சான்ஸாக இருக்கு. அதனால எப்பவுமே ஒரு அட்டெம்ப்ட் நீங்க பண்ணுங்க. சக்சஸ் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த தன்னுடைய பல்வேறு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா அவர் பகிர்ந்திருக்கிறார். சோ கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாசித்தால் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் காணுவதற்காக இதை புத்தக வடிவிலே சுமார் 6 வருட காலங்களாக அயராது உழைத்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். கண்டிப்பாக அது இளைஞர்களுக்கு குறிப்பாக இந்த புத்தகம் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்னும் உங்கள் படைப்பு இலக்கியம் மூலமாக சமுதாய சிந்தனை மேலோங்கட்டும் என்று மீண்டும் அவருக்கு ஒரு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, யாராக இருந்தாலும் சரி ஒரு விளக்காக சுடர்விட்டு பிரகாசமாக இருக்கும் விளக்காக வேண்டும் என்றுதான் நாம் எல்லாரும் கூட எதிர்பார்ப்போம். அந்த சுடர்விட்டு பிரகாசமான விளக்காக மாறிய பின்பும் கூட எல்லாருக்கும் அந்த ஒளி பரவ வேண்டும் என்று ஒரு தீக்குச்சியாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சமூக சிந்தனையோடு இன்று இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்ற அருமை வாழ்க்கை துணையுமாக இந்திய சக IAS அதிகாரியாக இருக்கின்ற டாக்டர் வி. ராம் பிரசாத் மனோகருடைய படைப்பிலக்கியம் தொடரட்டும், இந்த சமூக பணி தொடரட்டும் என்று சொல்லி அவர்களை வாழ்த்து வணங்கி என்னுடைய உரை நிறைவு செய்கின்றேன். நன்றி.